வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வெப்சைட்டோட பெர்ஃபார்மன்ஸ்னா என்ன? வெப்சைட்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி வொர்க் ஆகுது? வெப்சைட் ஓட பெர்ஃபார்மன்ஸ் ஏன் ஏன் முக்கியம்? அத நம்ம எப்படி செக் பண்றது? இந்த விஷயங்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. என்ன பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் ஷாகுல். நான் ஃபவுண்டர் தமிழ் ஆன்லைன் பிஸ் மற்றும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெய்னரா இருக்கேன். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு முக்கியமான டாபிக் பார்க்குறோம். என்ன அப்படின்னா, நெறைய பேர் Googleல ரேங்கிங் ஆக மாட்டேங்குது. என்னுடைய வெப்சைட் ரேங்கிங் ஆக மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, Google ஒரு 200 திங்ஸ் சொல்றாங்க. 200 விஷயங்கள் சொல்றாங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய வெப்சைட் உடைய ஸ்பீடும், பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும். இப்போ நார்மலா நம்ம ஒரு வெப்சைட் போறோம். வெப்சைட் போனோனே அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகுறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அத குளோஸ் பண்ணிட்டு வந்துருவோம். அதனால நம்மளுக்கு நம்மளுடைய பிசினஸும் பாதிக்கும். யாராவது நம்மளுடைய வெப்சைட்டுக்கு ஒரு பொருள வாங்க வராங்க, ஷாப்பிங் பண்ண வராங்க அப்படின்னா, அப்பவும் அவங்களுக்கு அது பிரச்சனையாகுது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு பிரசன்டேஷன் காமிக்கிறேன். அது சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காமிக்கிறேன். 1 செகண்ட் டிலே உங்களுடைய மொபைல்லோ இல்லன்னா உங்களுடைய வெப்சைட் மொபைல்லயோ இல்லன்னா லேப்டாப்லயோ இல்ல டெஸ்க்டாப்லயோ லோட் ஆகுறது 1 செகண்ட் டிலே ஆனா கூட உங்களுடைய கன்வர்ஷன் 20% கம்மியாகுது. உங்களுடைய கன்வர்ஷன் 20% அடி வாங்குது. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 77% ஆஃப் த ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கிறவங்க வெப்சைட் குயிக்கா இருந்தா மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்றாங்க. வெப்சைட் ஸ்லோவா இருந்தாங்க அப்படின்னா, அவங்க பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுடைய வெப்சைட்டா இருக்கட்டும் சரி, உங்களுடைய மொபைல் ஆப்பா இருந்தாலும் சரி, ஸ்லோவா இருந்தோம் அப்படின்ட்டா, அது அவங்க பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. 77% ஆஃப் த ஸ்மார்ட் ஃபோன் ஷாப்பர்ஸ். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா, தேர்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ஒரு வெப்சைட் 1 செகண்ட்லேருந்து 3 செகண்ட் டைம்ல லோட் ஆகுது அப்படின்னா, உங்களுடைய பவுன்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 32%. பவுன்ஸ் ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ உங்க வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ட ஓப்பன் பண்றாங்க. ஓப்பன் பண்ணோனே அது ரொம்ப நேரம் சுத்திட்டு இருக்கனால என்ன பண்றாங்க, குளோஸ் பண்ணிட்டு வெளியில வந்துர்றாங்க. ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல உங்களுடைய வெப்சைட்ட ஓப்பன் பண்ணி குளோஸ் பண்றது பேர் தான் பவுன்ஸ் ரேட். ஒரு யூசர் எவ்வளோ நேரம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத Google அனலிட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. அந்த டூல்ல நீங்க போய் செக் பண்ணலாம். அதிலேயே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வெப்சைட்டுடைய பவுன்ஸ் ரேட் எல்லாமே காமிக்கும். நீங்க அத Google அனலிட்டிக்ஸ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அது கண்டிப்பா காமிக்கும். இப்போ 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, 1 செகண்ட்லேருந்து 5 செகண்ட். 5 செகண்ட் உங்களுடைய வெப்சைட்டுடைய லோடிங் டைம் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய பவுன்ஸ் ரேட் 90% ஆகுது. 3வது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய வெப்சைட்டுடைய லோடிங் டைம் 6 செகண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ப்ராபபிலிட்டி என்ன சொல்றாங்கன்னா 106%. 10 செகண்ட் அப்படின்னா 123%. இது ஒரு ஸ்டேஜ்லயும் இன்கிரீஸ் ஆகிற பெர்சன்டேஜஸ். ஓகே. இப்போ இந்த வெப்சைட் உடைய பெர்ஃபார்மன்ஸையும், ஸ்பீடையும் எப்படி செக் பண்றது? அதுக்கு ஏதாவது டூல் இருக்கா அப்படின்னா, கண்டிப்பா ஒரு டூல் இருக்கு. அந்த டூல் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அது என்ன டூல் அப்படின்னா, GT Matrix அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. gtmatrix.com அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. நான் Googleல போயிட்டு gtmatrix.com அப்படின்றத போடுறேன். உங்ககிட்ட GT Matrix உடைய ஸ்பெல்லிங் தெரியல அப்படின்னா, கீழ நான் டிஸ்கிரிப்ஷன்ல gtmatrix.com அப்படின்ட்டு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கேன். அதில போய் நீங்க செக் பண்ணிக்கங்க. இப்போ நான் என்னுடைய வெப்சைட்ட போடுறேன். என்னுடைய வெப்சைட் tamilonlinebis.com. tamilonlinebis.com. இதுல நான் டெஸ்ட் யுவர் சைட் அப்படின்னு குடுக்குறேன். டெஸ்ட் யுவர் சைட்ன்னு குடுத்தோனே ஒரு 4 விஷயங்கள் நடக்கும். ஒண்ணு உங்களுடைய வெப்சைட் கியூல ஆட் பண்ணுவாங்க. 2வது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சைட்ட ஃபெட்ச் பண்றாங்க. 3வது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த சைட் உடைய இத அனலைஸ் பண்றாங்க. ஆக்சுவலா அந்த சைட் உடைய இத அனலைஸ் பண்றாங்க. பேஜஸ் எல்லாமே அனலைஸ் பண்றாங்க. 4த் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய வெப்சைட்ட ஜெனரேட் பண்றாங்க. உங்களோட வெப்சைட் உடைய ரிப்போர்ட் ஜெனரேட் பண்றாங்க. இந்த 4 விஷயங்கள் நடந்த உடனே உங்களுடைய வெப்சைட் உடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்துரும். இப்ப என்னுடைய வெப்சைட் உடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, கிரேட் ஏல இருக்கு. ஏ கிரேட்ல இருக்கு. இது எப்படி குடுக்குறாங்க அப்படின்னா, உங்களுடைய வெப்சைட் உடைய ஸ்பீடு, லோடிங் டைம் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் குடுக்குறாங்க. கிரேட் ஏல இருந்து எஃப் வரைக்கும் இருக்கு. ஏ தான் ஹையஸ்ட் கிரேட், எஃப் லோவஸ்ட் கிரேட். அதே போல இந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 99% காமிக்கிறாங்க. ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 99% காமிக்கிறாங்க. இந்த 3 விஷயங்கள் இதுல இருக்கு. இப்போ உங்களுடைய வெப்சைட் ஓகே. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுடைய வெப்சைட் GT Matrixல போட்டுட்டு உங்க வெப்சைட் உடைய ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத, அதாவது ஏல இருந்து எஃப் வரைக்கும் என்ன ஸ்கோர் வந்திருக்கு அப்படிங்கிறத
கமெண்ட்ல வந்து என்ன சென்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல வந்து அனுப்புங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து செக் பண்றீங்க. ஸோ உங்களுடைய ஸ்கோர் சில இருக்கு, இல்ல டில இருக்கு, இல்ல இல இருக்கு, எஃப்ல இருக்கு. இதுக்கு வந்து நான் இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 சொல்யூஷன் இருக்கு. அதாவது நீங்களே வந்து இந்த சொல்யூஷன வந்து பண்ணலாம். ஸோ அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க வெளியில வந்து ஒரு அவுட் சோர்ஸ் பெர்சன்ட்ட குடுத்து நீங்க வந்து பண்ணலாம். ஸோ அவங்க வந்து சம் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. நம்ம வந்து ஸ்பீட செக் பண்ணிட்டோம். ஸ்பீட செக் பண்ணோனே, இப்போ ஒரு 5 வழிகள் உங்க வெப்சைட்ட இன்கிரீஸ் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அது என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வெப்சைட் உடைய ஹோஸ்டிங் ஸ்பீட் வந்து நல்லா இருக்கணும். ஸோ உங்க வெப்சைட் உடைய ஹோஸ்டிங் ஸ்பீட் வந்து நல்லா ஃபாஸ்ட்டா இருக்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப குறைஞ்ச சர்வரா வாங்கியிருப்பாங்க. ஓகே, ஒரு மாசத்துக்கு ரூ. 60 ரூ. 70 அந்த மாரி சர்வர் வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாரி சர்வர் வாங்கியிருந்தாங்கன்னா, அதுக்கேத்த மாரி தான் பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கும். நம்ம எவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்றோமோ, அவ்வளோக்கு தான் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ எவ்வளோ நம்ம வந்து காசு குடுக்குறோமோ, அதுக்கேத்த மாரி தான் வேல்யூஸும் இருக்கும். ஸோ ஹை ஸ்பீட் ஹோஸ்டிங் வந்து நீங்க வச்சு உங்களால வந்து பட்ஜெட் இருக்கு அப்படின்னா, நீங்க அந்த ஹை ஸ்பீட் ஹோஸ்டிங்க்கு போலாம். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ற ஹோஸ்டிங் என்ன அப்படின்னா, WPX ஹோஸ்டிங் அப்படின்னு ஒரு ஹோஸ்டிங் இருக்கு. ஸோ இந்த ஹோஸ்டிங் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த ஹோஸ்டிங் வந்து WPX ஹோஸ்டிங். ஸோ இந்த ஹோஸ்டிங்ல என்னென்ன ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னா, 5 டொமைன்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ அப்புறம் உங்க வெப்சைட் வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்கும். பட் இதோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா $25 $25 மாசம் மாசம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ $25ங்கிறது எவ்வளோ அப்படின்னா, ஒரு ரூ. 1850 வந்து வரும். ஸோ உங்களால வந்து எனக்கு வந்து ஹோஸ்டிங்ல வந்து அவ்வளோலாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது மாசத்துக்கு அப்படின்னா, நீங்க நார்மல் ஹோஸ்டிங் எடுத்துக்கலாம். ஸோ 2000 அந்த மாரிலாம் ரேஞ்சில இருக்கு. ஸோ அது வந்து நீங்க வருஷத்துக்கு ரூ. 2000 மட்டும் கட்டினா போதும். அப்படி இல்ல, அ அந்த நீங்க லோ ஹோஸ்டிங் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, கன்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. CDN அப்படின்னு இருக்கு. அத நீங்க ஆப்ட் பண்ணலாம். ஸோ CDN பத்தி நான் ஆல்ரெடி என்னுடைய YouTubeல வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த CDN என்ன? எப்படி ஒர்க் ஆகுது? எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது? அப்படிங்கிற விஷயத்த நான் குடுத்துருக்கேன். 2வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்ரஸ் யுவர் இமேஜ். ஸோ நெறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய வெப்சைட்ல இமேஜ் வந்து நல்ல கிளாரிட்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, வெப்சைட் உடைய அ இமேஜ் இமேஜ் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். ஸோ அதோட வெயிட் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். சில இது வந்து பார்த்தீங்கன்னா 5 MBல இருக்கும். சில இது 10 MBல இருக்கும். ஸோ அந்த மாரி இருந்துச்சுனாலும், உங்களுடைய வெப்சைட் உடைய பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும். ஸோ ஏன் அப்படின்னா, ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த வெப்சைட் உடைய பேஜ ஃபுல்லா அனலைஸ் பண்ணும். அப்புறம் அதில இருக்கிற இமேஜஸ் எல்லாத்தையும் லோட் பண்ணும். ஸோ இதுக்கே வந்து ரொம்ப உங்களோட இமேஜஸ் வந்து ரொம்ப சைஸ் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யூஸ் ப்ரௌசர் கேச்சிங். ஸோ ப்ரௌசர் கேச்சிங்னா என்ன அப்படின்னா, இப்ப நான் உங்க வெப்சைட்க்கு வரேன். வெப்சைட்க்கு வந்துட்டு நான் என்ன பண்றேன்னா, திருப்பி நாளைக்கு உங்க வெப்சைட்க்கு வரேன். வெப்சைட்க்கு வந்த பிறகு எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து லோட் ஆச்சு அப்படின்னா, ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ப்ரௌசர் கேச்சிங்க நீங்க யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ அவர் லாஸ்ட் நேத்து எதுல வந்து ஓப்பன் பண்ணாரோ, அந்த கேச்சிங்லேருந்தே இது ஓப்பன் ஆகும். அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருக்கும். ஸோ 4வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, HTML கோட நீங்க வந்து கம்ப்ரஸ் பண்ணணும். அதான் வந்து மினிஃபை யுவர் HTML அப்படின்னா, உங்களுடைய HTML கோடிங் வந்து கம்ப்ரஸ் பண்ணணும். இப்போ வெப்சைட் வந்து லோட் ஆகும்போது, இமேஜஸ், கோட்ஸ் உடைய பேக் எண்ட் இது எல்லாமே வந்து ஆக்சஸ் பண்ணதுனால ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால HTML கோடிங்கே வந்து நீங்க வந்து கம்ப்ரஸ் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, AMP அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அத வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ AMPனா என்ன அப்படின்னா, ஆக்ஸலரேட்டட் மொபைல் பேஜஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் ஃபோன்ல தான் வந்து எல்லா வெப்சைட்ஸோ, இல்ல ஆப்ஸோ வந்து ஓப்பன் பண்றோம். ஸோ அந்த டைம்ல நீங்க AMP வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய வெப்சைட் உடைய லோடிங் டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். ஸோ அதுக்கு சம் பிளக்கின்ஸ் வந்து வேர்ட்பிரஸ்லயே வந்து இருக்கு. ஸோ அத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ பிளக்கினும் இருக்கு. ஃப்ரீ வெர்ஷனும் இருக்கு. பெய்ட் வெர்ஷனும் இருக்கு. ப்ரோ வெர்ஷன் இருக்கு AMPல. அதுவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து $149 வந்து பெர் இயர் அந்த மாரி இருக்கும். ஸோ இந்த 5 விஷயங்கள நீங்க போட்டு பார்த்துட்டு, உங்களுடைய வெப்சைட் உடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து இன்கிரீஸ் ஆகும். ஸோ இந்த 5 விஷயத்த கண்டிப்பா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ மத்தவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா, அத வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.